ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஆண்டவரின் பிரசன்னம். இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கும் கீழ்ப்படுகிறதே. மார்க்கு 1 அதிகாரம் 27 வசனம். ஒரு ஏழை பெண்மணி தன் வறுமை நீங்க கர்த்தர் யார் மூலமாவது உதவ வேண்டும் என ஒரு வானொலி நிலையத்திற்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு அவிசுவாசி அந்த பெண்மணியை வேடிக்கை பொருளாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். வானொலி நிலையத்திற்கு சென்று அந்த பெண்மணியின் முகவரியை வாங்கி தன்னுடைய உதவியாளரிடம் அதிகமான உணவு பொட்டலங்களை வாங்கி கொண்டு அந்த பெண்மணியின் வீட்டிற்கு செல் என்று கூறினார். ஆனாலும் இந்த உணவு பொட்டலங்கள் யார் கொடுத்தனுப்பியது என்று அந்த பெண் கேட்டால், இது சாத்தானிடமிருந்து வந்தது என்று சொல் என்று சொல்லி அனுப்பினார். உதவியாளர் அதேபோல் அந்த பெண்மணியின் வீட்டுக்கு வந்தபோது அவள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த பொட்டலங்களை வாங்கி நன்றி கூறிக்கொண்டு வீட்டினுள் உணவுப் பொட்டலங்களை வைக்க ஆரம்பித்தார். உதவியாளர் அவளிடம், இந்த உணவுகளை யார் அனுப்பியது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று அந்த பெண்ணிடம் கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, அது எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் கர்த்தர் கட்டளை கொடுக்கும்போது சாத்தான் கூட கீழ்ப்படுகிறான் என்று பதில் கூறினார். வேதம் சொல்கிறது, தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. யாக்கோபு 2 அதிகாரம் 19 வசனம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிடனாய் சுற்றித் திரிந்த நாட்களில் அசுத்த ஆவிகளுக்கும் பிசாசுகளுக்கும் கட்டளையிட்டு அவைகளை துரத்தினார். இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தான் காணப்பட்டாலும் அவன் ஒரு கிரியையாய் இருக்கிறான். சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் சாத்தானை கடைசி நாளில் அக்கினிக்கு இரையாக்கும்படியாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் சாத்தான் தன்னுடைய வேலைக்காக வைத்திருக்கும் தேவனுடைய மக்களின் எதிராளிகளை விட தேவன் பெரியவராய் இருக்கிறார். கர்மேல் பர்வதத்தில் எலியாவுக்கும் தேவனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடின போது சாத்தான் தன்னுடைய மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க ஆசையாய் இருந்தான். ஆனாலும் தேவன் அவனை தடுத்ததினால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உங்களில் அசுத்த ஆவியின் தொல்லையோ கிரியைகளோ காணப்படுகின்றதா? நீங்கள் கவலைப்படுவதை விட்டுவிட்டு எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். அவர் அசுத்த ஆவிக்கு கட்டளை கொடுக்க அவைகளின் கிரியைகள் உங்களை விட்டு ஒளியும். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அசுத்த ஆவிகள் ஒளிந்து போகும். எங்களில் காணப்படும் அசுத்தமான கிரியைகள் ஒளிந்து போக கிருபை புரியும் தேவனே என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.